யாரோ மனதிலே லச்சு சொல்லுங்க சித்தி. ஃப்ரீயா உட்கார்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்க மிஸ் ஹோம்வொர்க் கொடுக்கல? கொடுத்தாங்களே, ஆனா அத நான் அப்பவே முடிச்சிட்டேன். ஓ அப்படியா, சரி. இப்போ சித்திக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப் சித்தி? தண்ணிலாம் நான் எடுத்து வந்து கொடுக்க முடியாது. நீங்க எழுந்து போங்க. எப்ப பார்த்தாலும் ஃபோன்ல சாட் பண்ண வேண்டியது. நான் உங்களுக்குலாம் வேலை பார்க்க மாட்டேன். ஏய் நான் இப்போ உன்னை வேலை வாங்கினேன் அதெல்லாம் இல்ல. நான் வேற ஒரு ஹெல்ப் கேக்குறேன். எனக்காக பண்ணுவியா? அட போங்க சித்தி, நான் டோரா புஜ்ஜி பார்க்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சித்தி ஹெல்ப் கேக்குறது எனக்காக இல்ல, உனக்காக தான். எனக்காகவா? என்ன ஹெல்ப்? நீ அருண் இந்த வீட்டுக்கே வரணும்னு ஆசைப்படுறியா இல்லையா? ஆமா ஆசைப்படுறேன். அப்போ ஒரு ஹெல்ப் பண்ணு. எப்பவுமே உன் கூட அருண் இருப்பாரு. சித்தி நிஜமாவா? அருண் எப்பவுமே என் கூட இருப்பாரா? கண்டிப்பா இருப்பாரு. நான் சொல்றது மட்டும் பண்ணு. எப்பவுமே அருண் உன் கூடயே இருப்பாரு. என்ன பண்ணணும்? சொல்றேன் பொறுமையா கேளு. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. உனக்கு அருணை எவ்வளவு பிடிக்கும்? எனக்கு அருணை ரொம்ப 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 பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? நம்ம வீட்ல இத்தனை பேர் இருக்கோம். உனக்காக எல்லாம் பண்றதுக்கு மாமா இருக்கான். ஆனாலும் அருணை எதுக்கு பிடிக்கும்? மாமா இருக்காரு, ஆனா அருண் அளவுக்கு என் மேல பாசமா இல்லையே. ஏய் அப்படிலாம் சொல்லாத. மாமாக்கு உன் மேல பாசம் உண்டு. ஆனா நான் வெளியே கூட்டிட்டு போக சொன்னா வேலை இருக்குன்னு போயிடுவாரு. ஆனா அருண் அப்படி இல்ல. எப்பனாலும் லீவ் போட்டு என்ன வந்து கூட்டிட்டு போவாரு. சித்தி நான் படிக்கிற ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வருவாங்க. ஆனா எனக்கு மட்டும் அம்மா மட்டும் வராங்க. ஆனா அப்பாவா எனக்கு அருண் வந்தா நல்லா இருக்கும். நீ ஏன் அப்படி நினைக்கிற? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா அருண் கூட இருக்கும்போது எனக்கு ஜாலியா இருக்கும். ஆக மொத்தத்துல அருண் உனக்கு அப்பாவா வேணும், அப்படிதானே? ஆமா. ஆனா இத அம்மா கிட்ட சொல்லாதீங்க. ஏய் ஏன் அக்கா கிட்ட என்ன போய் சொல்றியா? என்னால முடியாதுப்பா. சித்தி நீங்க எத்தனை தடவை நந்து சித்தப்பாக்கு வீடியோ கால் பண்ணிட்டு படிச்சிட்டு இருக்கேன்னு போய் சொல்லுவீங்க. குரங்கு பைபிளை எப்படி போட்டு விட பாக்குது. சரி சித்தி, நான் என்ன பண்ணணும் அத முதல்ல சொல்லுங்க. பா பரவாயில்ல, கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கே. இது அம்மாவோட ஃபோன் தானே? ஆமா. இதுல அம்மாவோட போட்டோவை எடுத்து நான் அருணுக்கு அனுப்ப போறேன். சித்தி அம்மாக்கு தெரிஞ்சா அடி பிச்சிடுவாங்க. அது எப்படி தெரியும்? நம்ம தான் அனுப்பிட்டு டெலீட் பண்ணிடுவோமே. ஆமா, எதுக்கு அம்மா போட்டோவை அவருக்கு அனுப்பணும்? அவருக்கு உன் அம்மாவை பிடிக்கணும்ல, அதுக்காக தான். அவருக்கு எதுக்கு ஏன் அம்மாவை பிடிக்கணும்? அவருக்கு உன் அம்மாவை பிடிச்சாதானே உன் அம்மாவை அவர் கல்யாணம் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் நீ அருண் உங்க அம்மா 3 பேரும் ஒண்ணா இருக்கலாம். அப்போ ஓகே, அனுப்புங்க. ஹலோ. ஹாய் சித்தப்பா. பாரா, ஒரு தடவை தான் சொல்லி கொடுத்தேன். அப்ப இருந்து மறக்கவே இல்லை. என்ன சித்தப்பானே கூப்பிடுறியே, சூப்பர். தேங்க்யூ. சரி, நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? இவ என்ன யார்கிட்டயும் நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொன்னா சீக்ரெட் சொல்லட்டுமான்னு ஆரம்பிக்கிறா. என்ன சீக்ரெட் சொல்லுங்க கேப்போம். எங்க சித்தி என் அம்மா போட்டோவை அருணுக்கு அனுப்பி வைக்க போறாங்க. ஆனா இத நாங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டோமே. ஏய் கீர்த்து, இவ என்ன சொல்றா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நந்து. ஆமா நீ என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? சும்மா தான் கீர்த்து, 2 நாளா காலேஜ் பக்கமே ஆளை காணோம், அதான் பார்க்கலான்னு வந்தேன். சரி, இவ என்னமோ சொல்லிட்டு இருக்காளே, என்ன பண்ண போறீங்க? ஏதோ சீக்ரெட்னு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல நந்து. சரி அதான் வந்து பாத்துட்டல, நீ கிளம்பு. ஏய் என்ன வந்ததும் துரத்துற? நான் என்ன வீட்ல யாரும் இல்லாத நேரமா வரேன்? எல்லாரும் இருக்கும்போது தானே வரேன். அப்புறம் என்ன பிரச்சனை? அதுக்கு இல்லடா, நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். கீர்த்து, மறுபடியும் எதையாவது பண்ணி தயவு செஞ்சு பிரச்சனை எடுத்துறாத. அச்சச்சோ நந்து, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ப்ராப்ளம்லாம் இல்ல, ஒரு நல்ல விஷயம் தான். ஏமா, நீ எதுவுமே பண்ணாம இருக்கிறதா நல்ல விஷயம். தயவு செஞ்சு அதை பண்ணு. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். சித்தி அனுப்புங்க. ரைட்டு. அடுத்த ஆப்பு கன்ஃபார்ம். இனி யார்கிட்ட அடி வாங்க போறனோ? லட்சு, தயவு செஞ்சு இவ கூட மட்டும் சேராத. அப்புறம் உன்னையும் உதவாங்க வச்சிருவா. அப்படிலாம் இல்ல சித்தப்பா. சித்தி என்னையும் அருணையும் சேர்த்து வைக்க போறாங்க. குழந்தையும் கெடுத்தாச்சா? முடிஞ்சது. டேய் சும்மா இருடா. நான் என்ன பண்ணாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும். அதான் பார்த்தமே, நீ பண்ண நல்லதுனா. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னு இருக்க? அருண் இருக்கார்ல, அவருக்கு என் அக்கா மேல விருப்பமே இல்ல. அந்த விருப்பத்தை வர வைக்கணும்ல, அதுக்காக தான். அதுக்கு
என் அக்காவோட போட்டோவை நான் அனுப்பி அவர்கிட்ட சேட் பண்ண போறேன். இவளை லவ் பண்ணதுக்கு பேசாம சன்னியாசியா போயிருக்கலாம். அதை இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? டூ லேட். ச்சே, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டோமோ? கீர்த்து, எதுவா இருந்தாலும் பார்த்து பண்ணு. இது உன் அக்காவோட லைஃப். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடு. இந்த போட்டோ அனுப்பலாம். அட, நமக்கு யாரு இந்நேரத்துல மெசேஜ் பண்றது? புதுசா இருக்கு. பிரியா, என்ன போட்டோ அனுப்பி நல்லா இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்னென்ன ரியாக்ட் பண்றது? இவங்க இப்படி பேசுற டைப்லாம் இல்லையே. சரி, இப்பதான் ஏதோ ஓகேங்கிற லெவலுக்கு வந்திருக்காங்க. அதனால எதையாவது ஒரு இமோஜி அனுப்பி விடுவோம். இதுக்கு என்ன அனுப்புறது? சூப்பர். சூப்பர். என்ன இந்த ஆளு வேற சூப்பர் அனுப்பியிருக்காரு? ஏய், வேற என்ன அனுப்புவாங்க? திடீர்னு ஒரு பொண்ணு போட்டோ அனுப்பலாம், அப்படிதானே அனுப்ப முடியும்? இல்லடா, சூப்பர் அனுப்பிட்டு ஏதாவது அவரே டெக்ஸ்ட் பண்ணலாம்ல. பைத்தியம், இதெல்லாம் வேண்டாத வேலை. இதுக்கு என்ன அனுப்பலாம்? என்ன சூப்பர் அனுப்பியிருக்கீங்க, அவ்வளவுதானா? என்ன சூப்பர்னு அனுப்பியிருக்கீங்க, அவ்வளோதானாவா? இது பிரியா மாதிரி தெரியலையே. அவங்க பேசுறதுக்கே யோசிக்கிற ஆளு. கண்டிப்பா அவங்க இல்லை. வேற யாரா இருக்கும்? லட்சு குட்டி பொண்ணு. அந்த வீட்டில் வேற யாரும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரைட்டு. என்ன ரிப்ளைவே காணோம்? குழந்தையா, என்கிட்டயே விளையாடுறியா? உங்க அக்கா மாதிரி நீ என்கிட்ட மெசேஜ் பண்ணா நான் நம்பிடுவேனா? அவ்வளோதானான்னு கேட்டா என்ன சொல்றது? உங்களை விட உங்க தங்கச்சி இருக்காங்களே, ரொம்ப அழகு. சுருள் சுருளா முடி, சோடா புட்டி கண்ணாடி, பார்க்கறதுக்கே பாபி டால் மாதிரியே இருக்காங்க. ரிப்ளை வந்துருச்சு. உங்களை விட உங்க தங்கச்சி ரொம்ப அழகா இருக்காங்க. சுருள் சுருளா முடி, பாபி டால் மாதிரியே இருக்காங்க. பாரு, அந்த அளவுக்கு குழப்ப எவ்வளவு நல்லவர் நினைச்சேன். பார்த்தா என்ன வர்ணிச்சிட்டு இருக்காரு. இவரை என்ன பண்றேன்னு பாரு. ஏ மெண்டல், அவர் நீ தானே கண்டுபிடிச்சிட்டாரு. அது எப்படி முடியும்? நான் என் அக்கா நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்றேன். நான்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. எனக்கு என்னமோ உண்மையை தான் பேசுறாருன்னு தோணுது. ஹே லூசு, அவர் நீனு கண்டுபிடிச்சனால தான் உனக்கு கலாய்ச்சிட்டு இருக்காரு. அப்படியா சொல்றேன்? நானும் கண்டுபிடிச்சிருப்பாரா? அடாம பைத்தியம், நீனு கண்டுபிடிச்சனால தான் கலாய்க்கிறாரு. இல்லைன்னா ஏன் இப்படி பேச போறாரு? என்னம்மா குழந்தையா, பதிலே காணோம். அட ஆமா, என்னம்மா குழந்தையா, பதிலே காணோம்னு அனுப்பியிருக்காரு. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு நந்து. அதைத்தான் நானும் சொன்னேன். சோ, இதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சா? முடிஞ்சது. சாரி. லூசு லூசு, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணணும். டவுட்டு தான். உங்க சித்தி கூட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன மருமகனே, ஏன் வீட்டுக்கு? ஏத்த ஷாலு ஸ்கூலுக்கு போயிட்டாளா இல்லையா? அட போயிட்டாப்பா. ஆனா ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னாலே எதையாவது சாக்கு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துக்கிறா. என்ன எதுன்னு ஒன்றும் புரியல. நானே குழப்பத்துல தான் இருந்தேன். என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? இல்லத்த, பாலாவும் ஷாலுவும் ரோட்ல நின்று ஏதோ பேசிட்டு இருந்திருப்பாங்க போல. அதை பார்த்துட்டு காலேஜ் பசங்க 4 பேர் அவகிட்ட வம்பளித்திருக்காங்க. என்னையா இப்படி ஒரு இடியா இருக்கிற? யார் வம்பளித்தது? என்னாச்சு? ஐயோ அத்தை, நீ பதட்டப்பட்டு ஃபீல் பண்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. என்ன சொல்ற? ஏன் அவனுங்க போய் 4 வெளுத்து விட்டா சரியா போயிடும். ஐயோ மாமா, இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காத மாமா. இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோங்கிற பயத்துல தான் உங்ககிட்ட சொல்லாம இருக்கா. நீங்களே இதை ஒரு பெரிய விஷயம் ஆக்கிறாதீங்க. அவ ஸ்கூலுக்கு போகும்போது நீங்களே கூட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அவகிட்ட இதை பத்தி எதுவும் கேட்க வேணாம். வரட்டும், அந்த கழுதையை உதைக்கிறேன். ஆமா, அந்த பாலா கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். ரோட்ல நின்று இவளுக்கு என்ன பேச்சு? ஏண்டி, ஏன் தங்கச்சி பையன்கிட்ட அவன் நின்று பேசுறா? அதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? ஏன் சொல்ல மாட்டீங்க? இப்படி பேசுறதுனால தானே 4 பசங்க கூப்பிட்டு வம்பளுத்திருக்கானுங்க. படிக்கிற காலத்துல பிள்ளைங்க பசங்க பேசுறதெல்லாம் சகஜம்தான். அதுக்காக நீ பிள்ளையை திட்டுவியா? இல்லைங்க, அது வந்து. ஆனா எதுக்காக இந்த பிள்ளை எதை என்கிட்ட சொல்லாம மறைச்சிச்சு? உன்கிட்ட எப்படி சொல்லுவா? எதுக்கு எடுத்தாலும் பாலா கூட பேசாதானே எங்க சுத்தினாலும் அதையே முடிச்சு போடுற. அவளுக்கு அந்த பயம்தான். சின்ன வயசுல இருந்து நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கோம். நீ பாட்டுக்கு பேசக்கூடாதுன்னு சொன்னா அவளுக்கும் கஷ்டமா தானே இருக்கும். மாமா, நான் இதை உங்ககிட்ட சொன்னா அவளுக்கு தெரிய வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு அவளை சேஃபா கூட்டிட்டு வந்தா போதும். சரிப்பா யுவன், நாங்க பாத்துக்கிறோம், நீ போ. எத்த, உனக்கும் தான். அவகிட்ட இதை பத்தி எதுவும் கேட்காத. பாவம் ஷாலு, அவ உங்ககிட்ட பேசுறதுக்கே பயப்படுறா. எதுக்கு எடுத்தாலும் பாலான்னு அவனையே இழுக்கிற. சரி யுவன், நான் பாத்துக்கிறேன். மகமா, படிச்சிட்டு இருக்கியாடா? சரி சரி சரி. அப்பா, உங்ககிட்ட ஒன்று பேசணுமே. ஏய், இப்பதானே வேலையை விட்டு வந்திருக்கோம், அதுக்குள்ள என்ன பேசணுங்கிற? ஏய், வாயை வச்சுட்டு சும்மா இருடி. நீ பேசுடா.
அப்பா நான் பழைய ஸ்கூல்ல படிச்சேன்ல, அங்க என் ஃப்ரெண்ட் ஷாலு. ஆமாம்மா, நம்ம வீட்டுக்கெலாம் வருமே ரெட்டை ஜடை போட்டுட்டு, அந்த பொண்ணு தானே? ம் ஆமாப்பா, அவளுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஏதாவது பணம் ஏதாவது வேணுமா? இல்லப்பா, அதெல்லாம் இல்ல. ஸ்கூலுக்கு போற வழியில அவ அத்தை பையன்கிட்ட ஏதோ நின்று பேசிட்டு இருந்திருப்பா போல. அதை பார்த்துட்டு யாரோ 4 பசங்க அவகிட்ட வம்பிழுக்கிறாங்களாம். அவங்கிட்ட மட்டும் தான் பேசுவியா, என்கிட்டலாம் பேச மாட்டியான்னு சொல்லி வம்பிழுக்கிறாங்களாம். அதான்ப்பா, நீங்க ஏதாவது இதுல பண்ண முடியுமா? ஏய், ரோட்ல நின்று இழிச்சு இழிச்சு பேசினா 4 பசங்க கலாட்டா பண்ணதான் செய்வாங்க. அவ இழிச்சு இழிச்சு பேசினா நீ பாத்தியா? நீ எதுக்குமா இதுல வர? நான் அப்பா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்கப்பா, இதுல என்ன பண்ணலாம்? தங்கப்பில், நம்ம இங்கே இடம் மாறினாலும் ஸ்டேஷன் அப்பாவுக்கு அங்கே தான். நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆனா அப்பா, அதுல அவ பேரும் வந்துடக்கூடாதே. அதெல்லாம் ஒன்றும் வராது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. என்னங்க நீங்களும்? அவதான் ஏதோ வேலை வெட்டி இல்லாம பேசிட்டு இருக்கானா, நீங்களும் சரிங்கிறீங்க. அந்த பொண்ணு எதுக்காக ரோட்ல நின்று பையன்கிட்ட பேசணும்? அவ வீட்டில் போய் பேசியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல. ஏய், படிக்கிற பசங்க ஒன்றா பேசுறதெல்லாம் சகஜம்தான். அதுக்காக ரோட்டில் போகிற மரம் வம்பிழுத்தா சும்மா இருக்க முடியுமா? அதுவும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளை எப்படி பயந்துருக்கும்? நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை மட்டும் பாரு. உன்னா இதே சொல்லுங்க. நாளைக்கு இதே மாதிரி உங்க பொண்ணு வந்து நிப்பா, அப்ப தெரியும். அப்படியே அரைஞ்சனவே, என் பொண்ணை பற்றி பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத. என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும். தங்கம், நீ எதை பற்றியும் யோசிக்காதம்மா, உட்காந்து படி, நான் பார்த்துக்கிறேன். ம் தேங்க்ஸ்ப்பா. அப்பா, அவளோட பேரும் இதில் வெளியே வரக்கூடாது. நீங்கள் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. சரிம்மா, நீ எதை பற்றி யோசிக்காத, உட்காந்து படி, அப்பா பார்த்துக்கிறேன். ம் தேங்க்ஸ்ப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. நீங்கள் என் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்கீங்க, எனக்கு புரியுது. ஆனாலும் என்னால் என்னோட ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த முடியலை. என்ன மச்சான், ஏதோ பேசணும்னு சொல்லி நின்றுட்டே இருக்கீங்க, என்ன விஷயம்? சித்தி சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட எப்பவும் போல தான் பேசுகிறா. ஸோ கிஸ் பண்ணனால டக்குன்னு பயந்துருப்பா போல. கன்ஃபார்ம் பெர்சி மனசில் நம்ம தான் இருக்கோம். இத்தனை நாள் பக்கத்துலேயே இருந்தும் உன்னோட அருமை தெரியல குட்டிமா. ஆனால் இப்போ புரியுது. இப்போவும் இதுக்கு பேர் லவ்வான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று புரியுது, நான் உன் மேலே வச்சுருக்கிற பாசமும் நீ என் மேலே வச்சுருக்கிற அன்பும் ரொம்ப உண்மையானது. அதை யாராலையும் மாற்றவும் முடியாது, உடைக்கவும் முடியாது. மச்சான், என்ன வாய் பார்த்துட்டே நிக்கிறீங்க? என்ன விஷயம் மச்சான்? என்னாச்சு? சாரி குட்டிமா, உங்ககிட்ட நான் அப்படி நடந்திருக்க கூடாது. சாரி சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாம தான் பார்க்க வரல. சாரிடி. ஐயோ, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன், விடுங்க. இல்லைம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். எல்லார்கிட்டையும் நடந்துக்கிற மாதிரி உங்ககிட்டையும் நடந்துக்கிட்டேன். எனக்கு என்ன நினச்சாலே ரொம்ப அருவருப்பாக இருக்குது. என்ன நீங்க இப்படிலாம் பேசிட்டு, ஏதோ யதார்த்தமா நடந்துருச்சு, அதை பத்தி திரும்ப பேச வேணாம் மச்சான், விடுங்க. இல்லை பெர்சி, நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்போ தான் நான் விடுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் சொல்கிறேனே, நான் உங்களை என்றைக்குமே தப்பாக நினைக்க மாட்டேன், விடுங்க. சின்ன வயசுலேருந்து நம்ம ஒன்றாவே வளர்ந்துருக்கோம். அப்பா அம்மா இல்லைங்கிற கவலை மனசில் ஒரு ஓரத்தில் எனக்கு வரும்போதெல்லாம் நீ தான் எனக்கு அம்மாவாக இருந்து தாலாட்டு பாடுவ. என்னை விட நீ சின்ன பொண்ணு தான், ஆனால் என்ன நீ நல்லா பார்த்துப்ப. உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கே கேவலமாக இருக்குது. ஐயோ மச்சான், எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? நான் தான் சொல்கிறேனே, ஏதோ யதார்த்தமாக நடந்துருச்சு, நீங்கள் எந்த எண்ணத்தில் இப்படி பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரி விடுங்க. தெரியுமா எந்த இடத்துல பண்ணியிருப்பேன்னு நினைக்கிற? மச்சான், இது என்ன கேள்வி? அன்னைக்கு மாதிரி தான் கீர்த்தி நினப்பு வந்திருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நடந்திருப்பீங்க. பரவாயில்ல மச்சான், விடுங்க. இல்லை குட்டிமா, எனக்கு கீர்த்தி நினப்பும் வரல, வேற யார் நினப்பும் வரல. அன்னைக்கு உன் கண்ணை பார்த்து தான் நான் ஃபீல் ஆனேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. இத்தனை வருஷம் கூடவே இருந்தனால உன் அருமை எனக்கு தெரியல. ஆனால் இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. என் மனசில் நீ தான் இருக்க. சித்தி சித்தப்பாலாம் சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க, ஆனால் என் லைஃப்பில் கடைசி வரைக்கும் கூட இருக்க போகிறது நீ மட்டும்தான். எனக்கு அது நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனால் நானாக என் மனசில் இருக்கிறத வெளிப்படுத்த போகிறதில்ல குட்டிமா. ஏன்னா 10ல் 11 உன்னை நினச்சிட்டேன்னு நீ நினச்சிடக்கூடாது. எப்போவுமே நீ எனக்கு ஸ்பெஷல் தான். அது உனக்கா புரியணும். புரிஞ்சு நீயா உன் மனசில் இருக்கிறது சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன். தவிர ஒரு வார்த்தையேதடி சொன்னேன் ஆயிரம் தடவையடி என் முதல் தீயடி முடிவும் நீயடி நதியே
மச்சான் நான் தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்ல இப்போவாது கையை விடுங்க. ஓ சாரி. வேற வேற ரொம்ப ஓவரத்தம் பண்றீங்க. என்ன புதுசா சாரிலாம்? ஏதோ யதார்த்தமா நடந்துருச்சு, அதை அதோட விட்டுட்டு போய் வேலையை பாருங்க. ம், சரி குட்டிமா, சரி நான் வரேன். இருங்க இருங்க, நானும் வரேன். மச்சான் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், 2 நாள்ல ஊருக்கு கிளம்பணும்ல. ம் ஆமாடா, அக்காவோட கல்யாணம் வேற இருக்குல்ல, போய் தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போனோமே, அங்க போயிட்டு வரலாமா? ம் போகலாம். ஆனால் என்ன திடீர்னு? அங்க போன அன்னைக்கு நான் ஒரு வேண்டுதல் வச்சேன், அது என் கையால நடக்கல. ஸோ மறுபடியும் வேற ஒன்று வேண்டிக்கலான் இருக்கேன். வேற ஒன்றா? என்னது? கோயிலை சுற்றி 108 தடவை அடி பிரதர்ஷனம் வரலான் இருக்கேன். என்னது? கோயிலை சுத்தியா? ஏய் ஹம், ஏய், போனோமா சாமியை கை எடுத்து கும்பிட்டோமா வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு வேண்டுதல் அது இதுன்னு என்னடி? உன்னையே வருத்திக்காத. மச்சான் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை, இதுலலாம் நீங்கள் தலையிடாதீங்க ப்ளீஸ். எனக்காக மறுபடியும் ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ம் சரி. சித்தி, சித்தப்பா, நீங்களாம் எப்படி உயிரோட தான் இருக்கீங்களா? இத்தனை நாளா ஏன் சித்தப்பா எங்களை பார்க்க வரல? கையில எப்படி இருக்க மாமா? பாருங்களேன், பார்க்கறதுக்கு அப்படியே சோஃபியாக்கா மாதிரியே இருக்கா. அட ஆமாடி, அச்சு அசல் சோஃபியா நீ தான். கொஞ்சம் கூட சூர்யான ஜட ஒட்டவே இல்லை பாரு. அட ஆமாங்க. அப்பா நீங்க எப்படி இருக்கீங்க? ம் நல்லா இருக்கேயா. ஆமா, நீங்களாம் எப்படி? அது ஒரு பெரிய கதைப்பா. ஆக்சிடென்ட் அன்னைக்கு நாங்கள் ஏதோ ஒரு பக்கம் விழுந்து கிடந்தோம், எங்களுக்கு உயிர் இருந்தனால பிடிச்சி காப்பாற்றிட்டாங்க. நீங்களாம் உயிரோட இருக்கீங்கிறதே இத்தனை வருஷமா எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். தங்க பிள்ளை, அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா மட்டும் போதாது, ஒழுங்கா இங்க வந்து சேருங்க. நானே காலம் உன கடைசியில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வீடு போங்குது, காடு வாங்குது. இந்த நிலைமையில பிள்ளைங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நீங்களும் வந்தீங்கன்னா உதவியா இருக்கும். கண்டிப்பாப்பா, நாங்களும் ஒரு நாள் அங்கே வரோம். இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு மொத்தமாக அங்கேயே வந்துடுறோம். ஏய் கையில் இன்னும் எடுத்து கழுத்துட்டு இருக்க? ஆமாம், கல்யாணம் வச்சுருக்காங்களாமா? கண்டிப்பாக உங்கள் கல்யாணத்துக்கு நாங்கள் வந்துடுவோம். ம் சரிங்க சித்தி, கண்டிப்பாக வந்துடுங்க. ஒன்றும் இல்லைம்மா, உங்களை பார்த்த அதிர்ச்சியில வாயடிச்சு போயிருக்கா, அதான். ம் பார்த்தாலே தெரியுதுப்பா. ஆமாம், ஆதி நீ எப்படி இருக்க? அங்கே போனதுலேருந்து ஒரு ஃபோன் கால் கூட இல்லை, என்னாச்சு? ஓகே தானே? நான் நல்லாதாக்கா இருக்கேன். நானும் வருத்தத்தில் தான் வந்தேன். ஆனால் இங்கே இப்படி ஒரு அதிர்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் சந்தோஷப்படாமல் இருக்க முடியுமா சொல்லு? நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் ஆதி. இவன் பிரச்சனையால் அந்த ஊருக்கு போனேன், ஆனால் நம்ம சித்தி சித்தப்பாவை கண்டுபிடிச்சிருக்க. எனக்கும் அதே தாக்கா தோணுச்சு. சரி, இன்னும் 2 நாளில் நாங்கள் ஊருக்கு வந்துடுவோம். நீ சாப்பிட்டு வச்சு ஒழுங்கா இரு. ம் சரிடா. சரி அண்ணி, நான் கால் கட் பண்ணுறேன். ம் சித்தப்பா, என் கல்யாணத்துக்கு மறக்காமல் வந்துடுங்க. கண்டிப்பாக தங்கம், என் பிள்ளை கல்யாணத்துக்கு நான் வராமல் இருப்பேனா? கண்டிப்பாக வந்துடுவேன். ம் சரிங்க சித்தப்பா. சித்தி உடம்பு பார்த்துக்கோங்க, நான் வைக்கிறேன். ம் சரிடா குட்டிமா. ஏன் ஆதி, இன்னும் 2 நாள் ஊருக்கு கிளம்ப போறியா? ஆமாம் சித்தி, நானே ஒரு மன கஷ்டத்தில் வந்தேன். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் தெளிவாயிருக்கு. அக்காவோட கல்யாணம் வேற வரப்போகுது, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்க்கணும்ல. அதான் சித்தி கிளம்பலான் இருக்கேன். நீங்கள் மறக்காமல் கல்யாணத்துக்கு வந்துருங்க. அதுக்கு என்னடா, வந்துட்டா போச்சு. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பெருசி கோயிலுக்கு போகணும்னு சொன்னா, அது மட்டும் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். ம் சரிடா, அதுக்கு என்ன, நாங்களும் கூட வரோம். போன தடவை நீங்கள் மட்டும் தானே போயிட்டு வந்தீங்க, இந்த தடவை நம்ம எல்லாரும் ஒன்றாவே போகலாம். என்ன சித்தப்பு, போகிறதுக்குள்ளே ஏதாவது சரக்கு பாட்டி இது கிடைக்குமா? டேய் மகனே, என்னை உதவாங்க வச்சிடாதடா. ஏண்டா, சித்தப்பனும் மகனும் ஒன்றா உட்காந்து சரக்கு அடிச்சா ஊர் உலகம் என்ன பேசும்? என்ன பேசுனா என்ன, எல்லாம் ஒரு ஜாலிக்கு தானே. ம் அதெல்லாம் ஒன்று வேணாம். கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, அந்த வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறம் எதனாலும் யோசிச்சுக்கலாம். டேய் மகனே, அப்புறம் நாங்கள் சொன்னது உனக்கு ஞாபகத்தில் இருக்குல்ல? ஏங்க, அவன் பாட்டுக்கு கனவுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். கையை பிடிச்சிடுங்க, அப்பதான் வெளியே வருவான். டேய் மகனே, சித்தப்பனும் சித்தியும் இங்கே தான் இருக்கும். என்ன சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குல்ல? ஐயோ சித்தப்பா, அதெல்லாம் இருக்கு, விடுங்க. ம் ரைட் ரைட். இவ ஒருத்தி அப்பப்போ மினி பஸ்ஸில் கண்டக்டர் கூற மாதிரி ரைட் ரைட்டுன்னு. ஏய், என்னமோ எடுக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்த, இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை, இடமே காலியாக இருக்கு. ஆமாம், எடுக்கணும்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன். என்னோட மனசை எடுத்துக்கிறீங்களா? ஆல்ரெடி எடுத்துட்டீங்க, இருந்தாலும் மொத்தமாக கொடுக்கலான்னு. இங்கே பார் ஸ்வேதா, இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். அப்போ வேற யார்கிட்ட பேசுறது? எனக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நான் பேச முடியும். ஏண்டி படுத்துற? உனக்கு சொன்னா புரியாதா? எனக்கு நீ வேணாம்.
ஆனா எனக்கு நீங்க வேணும் மொத்தமா. ஸ்வேதா, எதுவுமே ஒரு லிமிட் தான். நீ பேசுறது எதுவுமே சரியில்லை. இந்த மாதிரி நீ பேசும்போதெல்லாம் நானும் விலகி விலகி போறேன். என்னை கோவப்படுத்திடாத. கோவப்பட்டா என்ன செய்வீங்க? அடிப்பீங்களா? அடிங்க. அப்படியாவது உங்க கையை மேல பட்டா எனக்கு சந்தோஷம்தான்ப்பா. பொண்ணுங்க மேல நான் ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன். தயவு செஞ்சு அதை நீ கெடுத்துறாத. அப்புறம் இவனா இப்படி பேசிட்டான்னு நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவ. நீங்க என்ன பேசினாலும் நான் ஃபீல் பண்ண போறதில்ல. ஏய், இந்த வேமா சூசு இதெல்லாம் ஏதாவது இருக்கா இல்லையா உனக்கு? வினோத், சிரிச்சுட்டே இருக்குங்கிறதுக்காக ரொம்ப ஓவரா பேசாதீங்க. எனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு. நானா பேசலடி, நீ தான் பேச வைக்கிற. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஆமா, உன் அக்கா வாழ்க்கைக்கு பங்குக்கு வர மாட்டேன்னு அன்னைக்கு ஏதோ பெரிய இவளோட்ட பேசிட்டு போனேன். இப்போ என்ன? என்னங்க பண்றது? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா என்னால முடிய மாட்டேங்குதே. நானும் உங்களை சின்சியரா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நீ நினைச்சு காய போடுறதெல்லாம் அந்த பக்கமா போய் பண்ணு. என்னை இப்போ ஆளை விடு. இப்படிலாம் பேசி என்கிட்ட தப்பிக்க முடியாது பாஸ். இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நான் தான் என் முடிவை தெளிவா சொல்லிட்டேனே. என் மனசுல பெருசிக்கு மட்டும்தான் இடம். அவளை தவிர வேற எவளும் வர முடியாது. என்ன பாஸ், இப்படி சொன்னா எப்படி? ஏய், கையட்ரி. முடியாது. என்ன பண்ணுவீங்க? ஸ்வேதா, நீ ரொம்ப லிமிட் கிராஸ் பண்ற. கையை எடு. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. எதுக்குடி இப்படி அசிங்கமா உடம்பு களையிற? வினோத், இப்படி தப்பாலாம் பேசாதீங்க. நான் பேசக்கூடிய ஆளே இல்லை, ஆனா நீ பேச வைக்கிற. இந்த மாதிரி சீப்பாலாம் என்கிட்ட ட்ரை பண்ணாத. நீங்க அடிச்சது கூட வலிக்கலங்க. ஆனா இப்படி பேசுறீங்க பாருங்க, உடம்பு கலையிறனா. இப்படி பேசிட்டீங்க வினோத். நான் உண்மையாவே உங்களை நேசிக்கிறேன். அது உங்களுக்கு எப்பதான் புரிய போதோ தெரியல. சாரி. ஏய் ஸ்வேதா, நில்லு. சோ, என்ன வினோத் இப்படி பேசிட்ட?